கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இந்த அற்புதத்தை பற்றி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். மெசேஜஸ் நம்ம இது கேட்டிருக்கிறோம். வசனங்களை ரொம்ப அதிக டைம் நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த அற்புதம் பைபிளில் மார்க் 5வது அதிகாரம் 25 34, லூக்கா 8வது அதிகாரம் 43 48வது வசனமும், மேலும் மத்தேயு 9 இன்றைக்கு நம்ம தியானிக்கிற அதிகாரத்தில் 20 22வது வசனங்கள் வரை, இப்படியாக 3 நற்செய்திகளில் நாம் வாசிக்கலாம். மார்க் 5:26 நாம் வாசிக்கும் போது இதில் கொடுக்கறதை விட கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வசனம் 27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இவள் கஷ்டப்பட்ட காலம், அதாவது 12 ஆண்டுகள் நீடித்திருக்கிறது. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த 12 வருடத்துக்குள் அவள் ஆஸ்திகளை இழந்திருக்கிறாள். அவளுடைய துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறாள். அது மாத்திரம் அல்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீட்டான பெண்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அவங்க தன்னை தனிமைப்படுத்தி இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கர்த்தர் அவர் ஹெம் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, சுகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது ஒரு 2 வசனத்துக்குள்ளே இதெல்லாம் மத்தியில் முடிஞ்சிருது, 20 22 முடிஞ்சிருது. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய காரியம் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது அவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்களை ஈஸியாக இயேசு கிறிஸ்து இங்கே செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வல்லமை, அதாவது அவளை அசுத்தமாகவும் தீட்டாகவும் பார்த்து தனிமைப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா எல்லோருமே நம்ம ஹீலிங் பற்றி பேசுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லை இவங்களை குறித்து. ஆனால் இந்த பேசேஜை வாசிக்கும் போது அவங்க வாழ்வில் அவங்க சந்தோஷத்தை விட அதிகமாய் வருத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறத அப்படியே விவரிச்சிருக்கிறாங்க பாருங்கள். என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க அந்த வியாதிக்காக அப்படின்னு. அப்போ டாக்டர்களால் முடியலை, டாக்டர்களால் வருத்தம், அவங்களுக்கு தனக்கு உண்டானதெல்லாம் செலவழிச்சிட்டாங்க, ஆனாலும் ஒரு குணம் இல்லை. உடனே அவங்க நம்பிக்கையை விட்டுட்டாங்களா? இல்லை. 12 வருஷமாக ஆயிட்டு இனி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலை. அப்படியே இருந்துட்டு போயிட்டு இனி இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம், ஓகே அவ்வளோதான் இனி அப்படின்னு அவங்க இருக்கலை. அவங்க அதுக்கு அடி பணிந்து, இதுவே என்னுடைய வாழ்க்கை, இனி என்ன பண்ண, நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்த விடலை. இயேசுவை குறித்து கேள்வித்தான் படுகிறார்கள். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்படியாகத்தான் இருக்கிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு இருக்கிறது. அப்பவே தான் இருதயத்தில் என்ன பண்ணாங்க, யாராவது அவங்க யாரும் அவங்கக்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்களும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அவங்களே பர்சனலி அதை அறிக்கை பண்ணுறாங்க. அப்பவே தன் இருதயத்தில் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்கிறாள். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பார்வைப்படி அவங்க அப்பவே அவங்களுக்குள்ள அந்த வல்லமை புறப்பட்டு போயிட்டு. ஏன் அப்படின்னா அந்த நிமிஷமே அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்லி அப்படின்னு இருக்கு.
இயேசு வர்றாரு, கேள்விப்படுறாங்க. நான் அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக இயேசு வரும்போது பயங்கரமான க்ரௌட் இருக்கும், அதுக்குள்ளே போக முடியாது. அதுவும் இவங்க தீட்டுப்பட்டவங்க, இவங்கள உள்ள அலோவே பண்ண மாட்டாங்க. இவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு ஒதுங்கி போகிறவங்க தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே சந்தேகம், சொஸ்தமாவேனோ என்று அப்படி எந்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு கண்டிப்பாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்களை ஆகிலும், வஸ்திரத்தின் ஓரம்னு கொடுக்கப்படலை அந்த இடத்துல, வஸ்திரங்களை ஆகிலும் ஏன்னா இப்போ வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட முடியும். அவ்வளவு க்ரௌடில் அவங்க கீழே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த யூதர்களுக்கெல்லாம் வஸ்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும், அந்த கீழே அந்த மணியெல்லாம் தொங்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் ஸ்டைல், அந்த காஸ்டியூமே அப்படி தான். ஸோ அதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அவளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவளை அந்த சுமையிலிருந்தும் சவாலிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய இடத்திற்கும் நேரத்திற்கும் அழைத்து சென்றதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அழைத்து சென்றது. நமக்கும் இப்படி ஒரு பலம் இருக்கிறதா? நாமும் இந்த உலகத்தில் எல்லாம் பார்த்துட்டோம், மேபி நம்மளுக்கு என்ன இதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. நாட் ஓன்லி இந்த ஃபிசிக்கல் ஹீலிங், நமக்கு மேபி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்காக இருக்கலாம், இமோஷனல் ஹீலிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஏன்னா நாம் சிறியவர்களாக இருந்து ஒரே ராத்திரியில் பெரியவர்களாகிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு இடையில நம்ம படிக்கிற ஒரு காரியங்களும் நம்ம படிச்சுக்கிட மாட்டோம். ஏன்னா இடையில உள்ள அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய சவால்களை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் தாகத்தோடும் நாம் சமாளிக்க முடியும். அதுதான் இங்கே நடந்தது. அது அவர் அறிந்தார். அதனாலதான் அந்த கூட்டத்துல சுற்றி பார்க்கிறாரு, என்னை தொட்டது யார், என்னிலிருந்து என் வல்லமை புறப்பட்டதே அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல ஒரு அழகான அவர் பெயர் கொடுக்கிறாரு பாருங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. நம்ம இப்போ தியானிக்கிற அந்த அற்புதங்கள் எல்லாம் மகளே மகனே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு பாருங்க. ஒவ்வொரு இதுலையும் திமிர்வாதக்காரனை நம்ம நேற்று அது மத்தேயு 9வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்த்தோம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம தாய் தகப்பன்றிருந்து கிடைக்கிற அந்த நமக்கு உலகத்தார் உள்ள தாய் தகப்பன்றிருந்து கிடைக்கிறதை காட்டிலும் அவரிடமிருந்து கிடைக்கிற ஒரு அந்த மகளே மகனே என்று நம்மை அழைப்பது எத்தனை ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மாத்திரம் சொல்லல, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இங்க 3 பிளெஸிங்ஸை கொடுக்கிறார். மகள் என்ற ஸ்தானம், சமாதானத்தை பெற்றால், சுகமானாள். நாமும் இந்த கஷ்டத்துக்கும் இடையிலும் ஏதோ ஒரு வியாதியில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். உடனே சுகம் தந்துட்டா சில நேரங்கள்ல நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. அதான் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி நாம் வெயிட் பண்ணி மேபி அந்த குணப்படுத்துதலை பெற எவ்வளவு காலம் எடுத்தாலும் கிறிஸ்துவை தேட பொறுமையாய் நாம் இருந்து நாம் இந்த ரட்சிப்பை, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, இந்த விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வசனங்களை ஆராய்வோம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே, திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் சமூகத்திலே. என்னேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. ஜெபம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, வாழ்க்கையில பாரங்கள் இந்த உலகத்தில் எங்களை நெருக்கத்தான் செய்யும் அப்பா. ஆனால் பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை அப்பா எங்களை திடன் கொள்ளுங்கள்.
என்று ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா அந்த திக்கற்ற நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் அப்பா எப்படியாய் அந்த ஒரு ஸ்திரீ அப்பா தன் மகளே என்று நீங்கள் அழைத்து குணப்படுத்தினீங்களப்பா. அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சித்ததே. அதுபோல எங்களை வாழ வைப்பதும் அப்பா உமக்கு அது லேசான காரியம். இந்த வாழ்க்கையில் அந்த உலக போராட்டத்தில் நாங்கள் சோர்ந்து விடாதபடி விசுவாசத்தோடு எங்களுடைய பாதைகளை நாங்கள் பின் செல்ல நீங்கள் கிருபை தாங்கப்பா. சிலுவையை எங்கள் முன்னாக வைத்து உலகத்தை எங்கள் பின்னாக வைத்து நாங்கள் செயல்படுவதற்கு வேண்டிய கிருபை தாங்க. எதை கண்டும் பயந்து கலங்கி விடாதபடி திடன் கொண்டு விசுவாசத்தில் பலப்படவும் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் எங்கள் இருதயம் கலங்காமல் இருந்து அப்பா உம்மை மாத்திரம் சிலுவையை மாத்திரம் நோக்கி முன்னடக்க நீங்கள் கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்ன கரம், உம்முடைய மாறாத நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களோடு அப்பா எங்களோடு பேசட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. நீங்களே காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.